பேராசிரியர் அருணன், எப்படி பார்க்குறீங்க? தென்னிந்தியாவில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இந்தியா கூட்டணிக்கு, கேரளாவில் எதிரெதிர் துருவத்தை இருக்கிறத நீண்ட காலமாக அந்த கேள்வியை கேட்குறாங்க, இப்பயும் அந்த கேள்வியை கேட்குறாங்க. இந்த கூட்டணிக்கான நம்பகத்தன்மை குறித்து உங்க பார்வை? இல்ல, அதுக்கு நான் வர்றேன். அப்புறம் அதுக்கு முன்பு நம்முடைய பாஜக நண்பர் ரொம்ப நல்லா விஷயத்தை சொன்னார். நம்முடைய ஆர்கே வந்து லாஜிக்கா பேசினாரு என்பதை ஏற்றுக்கொண்டு, லாஜிக்கலா இருக்கலாம், ஆனா எங்க கிட்ட மேஜிக் இருக்கியான்னு தெரியல அவர்கள் சொல்லிட்டார்ல. ஆக நீங்க லாஜிக் படியெல்லாம் நாங்க பேசவும் மாட்டோம், செயல்படவும் மாட்டோம். ஏதேனும் ஒரு மேஜிக் நடந்தா தாயா, அப்ப தாயா 57 58 தென்னிந்தியாவில இருந்து இப்ப தெளிவா சொல்லிட்டாரு. நம்ம நித்யானந்த சாரு ரொம்ப நேர்மையானவர். அவர் தெளிவா படு தெளிவாக, ஐயா 77 ஜனதா கட்சி ஆச்சு, தென்னிந்தியாவில ஜெயிச்சாயா வந்துச்சு, அந்த மாதிரி தாயா. அப்ப தென்னிந்தியாவுல பாஜக வராதுன்னு அவரு தெளிவா அறிவித்தார். ஆக அவரும் பாவம் மேஜிக்னு ஒரு வார்த்தைய அவர்களுக்கு தெளிவா புரியும் உங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு. நீங்க தென்னிந்தியா பத்தி மட்டும் பேசிருக்கிறதுனால நான் அதுக்குள்ளேயே நின்று பேசுறேன். தென்னிந்தியாவில் பாஜக முன்பு பெற்ற அளவுக்கு கூட சீட்டுகள் பெறாது, குறிப்பாக கர்நாடகாவில். ஏன்னா அங்கதான் கணிசமா இருந்துச்சு, அங்கேயும் இப்ப அடிபட போகுது என்றுதான் செய்திகள் வந்து கொண்டிருக்கு. ஆர்கே அது பற்றி விவரங்களை சொன்னார். நானும் வேறு பல செய்திகளை பார்த்துக்கிட்டு வர்றேன். அப்ப அதை கூட நான் எடுத்து சொல்ல விரும்பல, ஏன்னா அவருடைய ஆசையை சொல்லும் போது நானும் கூட சொல்லலாம். பட் ஆனால் பொதுவான நோக்கர்கள் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாடு போயிடுச்சு, அதுலயே 7 லட்சம் சீட்டு வரும்னா எல்லாரும் சிரிப்பாங்க. இல்ல, தமிழ்நாடு போயிருச்சுன்னு எப்படி உறுதியா சொல்றீங்க, அறுதியா சொல்றீங்க? தமிழ்நாட்டுல வாய்ப்பே இல்லையா உங்களுக்கு? ஜூன் 4 சொல்லுவோம். அப்படியா? இல்லங்க, இருக்கு தலையிடக்கூடாதுன்னு அவர் மட்டும் தலையிடாரு. இல்லங்க, ரெண்டு சொல்றாங்க. நான் என்ன கேள்வியை கேட்டேன், ஒண்ணும் இல்ல. ரைட் ரைட், சரி சொல்லுங்க. அவர் நேரல இல்ல, சொல்லுங்க அருணன் சொல்லுங்க. இல்லங்க, அவர் தலையிட்டா என்னால பேச முடியாதுங்க. ஜூன் 4 அப்படின்னா சொன்னேன், வேற ஒண்ணும். சரி சரி சரி, இருங்க சொல்லுங்க. இருக்கு, அதாவது இல்ல, அவங்களுக்கு நியாயம் இருக்க கூடாது, எல்லாருக்கும் நியாயமா இருக்கும். 7 இடங்கள்ல பாஜக பாஜக காரங்களே சிரிப்பாங்க. தமிழ்நாட்டு பத்தி நான் சொல்லல, நீங்க பொதுவான நிலைமையை இதுகளை பாருங்க. இல்ல, இப்ப நீங்க கருத்து கணிப்புகள்லாம் எவ்வளவு சந்தேகத்துக்குரியது என்பது ஒரு புறம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் விரோதத்தை பார்த்த எல்லா கருத்து கணிப்பும் பொதுவாக திமுக தான் மாபெரும் வெற்றி தான் சொல்லிச்சு. ஒரு சிலர் தான் இப்படி அச்சாரு, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு அதிமுக இவங்களே அச்சாரிச்சிட்டு வாங்கினா அதிமுக எடுத்துருச்சு. அது எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. சும்மா அடிச்சு விடுறதுங்கிற முறையில பேசுறாங்க, அது அவங்களுடைய உரிமை. இப்ப ஆந்திரா தெலுங்கானா பத்தி கூட இந்த மாதிரி பேச முடியல. ஏன்னா வந்து தெலுங்கானாவில இல்ல, ஆந்திராவில தெலுங்கானாவில 3வது இடத்துல இருக்காங்க பாஜக. கேரளா மாதிரி தான் அவங்க அங்க என்ன ஜெயிச்சிட முடியும், எனக்கு ஒண்ணும் புரியல. ஆந்திராவில தெலுங்கு தேசத்தோட இருக்காங்க, 6 சீட்டு தான் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம நினைவுபடுத்தணும். எப்படி முடியும்? அப்புறம் கேரளாவுக்கு வருவோம். நீங்க தம்பி நீங்களே தெளிவா சொல்லிட்டீங்க. எங்களுடைய முதலமைச்சர் என்ன தெளிவா இன்னைக்கு பிரச்சாரம் முடிச்சு வச்சு அவர் தெளிவா சொல்லிட்டாரு, ஐயா நாங்க எங்களுக்குள்ள இப்படி வார்த்தை போர் நடக்கும், வாக்குப்பதிவு நடக்கும் வரை வார்த்தை போர். ஜெயிலுக்கு அனுப்புறதுலாம் வார்த்தை போறா, ஜெயிலுக்கு போன்னு சொல்றதெல்லாம் வார்த்தை போறா. இல்ல, அந்த சந்தேகத்தை கேட்கிறாரு. இல்ல ஒண்ணு இல்ல, பினராயி விஜயனை ஏன் மத்திய அரசு கைது செய்யவில்லைன்னு ராகுல் காந்தி கேட்கிறாரு. இந்த பக்கம் இருந்து ராகுல் காந்தி டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணணும்னு அன்வர்னு ஒரு எம்எல்ஏ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பினராயி விஜயனோட நெருக்கமானவர், அவர் கேட்கிறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது எப்படி நம்ப முடியும்னு கேட்கிறாங்க. நானும் அதை உங்கள்கிட்ட கேட்கணும் தான் இருந்தேன். இது எப்படியான ஒரு மோதல்? சிரிச்சு கடந்து போக முடியாது இல்ல இதெல்லாம். ஐயா நீங்க கடந்து போக அங்கே உட்கார்ந்து இருக்கீங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்ல, பாவைய துடிக்கிறீங்க. எங்களுக்கு இது வார்த்தை போர்தான். நாங்க கேட்பது என்னவென்றால், இந்த வார்த்தை போரும் இந்த போட்டியும் கேரளாவிலே கம்யூனிஸ்டுகள் தலைமையிலான அணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான அணிக்கும் இடையிலே நடந்தாக வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் 2வது இடம் கூட வரக்கூடாது, ஒரு சீட்டு கூட கிடைக்க விட மாட்டோம் 2 பேரும் சேர்ந்து. அது இதான் நடக்க போது. வேணும்னா ஜூன் 4ஆம் தேதி பாருங்க. இது என்னுடைய கணிப்பு, உங்களுக்கு கணிப்பு இருக்குல்ல, அங்கேயே அச்சாரி சீட்டு ஜெயிப்போங்க அப்படின்னு தெளிக்கங்க. இதெல்லாம் நடக்குங்க. அண்ணனுக்கு நான் ஒரு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க பதட்டப்படுறாரு இவங்கெல்லாம் இவ்வளவு நேரம் பேசி நான் சொல்லுங்க. இது கண்டிப்பா சொல்லணும், ஏன்னா மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. முடிச்ச உடனே அடுத்து சொல்லுங்க அர்ஜுனமூர்த்தி. தம்பி நான் பேச மாட்டேன், நீங்க சொல்லுங்க.
அவங்க 2 பேரும் அப்ப நான் தலையிடவா? அவங்க ஒரு வாட்டி வேணாம், இது எதுக்கு திரு அருணன்? வாங்க சரி இருங்க. நித்யானந்தம் முழு கம்யூனிஸ்டா இருக்காதீங்க, கொஞ்சம் நியாயமா இருங்க. இருங்க நித்யானந்தம் பத்தியா இருங்க, அவர் முடிச்சிடட்டும். அவர் நேரல வேலை இருக்காரு, இருங்க அவர் முடிச்சிடட்டும். ஐயா தங்கி, நீங்க முதல்ல பேசாம இருங்க. நாங்க பேச வரைக்கும் நீங்க தான் அடுத்தால் பேசக்கூடாது இப்பயே தலையிடுறீங்க. இதுதான் தங்கித்தனமா? அப்படித்தான் நான் இருந்தேன். சொல்ல அப்ப பாருங்க அவருடைய லட்சணத்தை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, கேரளாவுல ஏற்கனவே கடந்த அனுபவம் இருக்குது, கடந்த கால அனுபவங்கள் இருக்குது. நடுவுல என்னாச்சுன்னா சட்டமன்ற தேர்தல்ல இருந்த ஒரு எம்எல்ஏயும் பாஜகவுக்கு போயிடுச்சு. இப்ப என்ன? இப்ப அடுத்த பாயிண்ட் அவர் ஒரு காரணம் சொல்றாரு, கேரளாவுல ஜெயிக்கிறதுக்கு என்னன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் பயங்கரமா மோடி ரசிகர் ஆயிட்டாங்களாம். அவர் வாட்டுக்கு அடிச்சு விடுறாரு. பேச்சு பேசியிருக்காரு ராஜஸ்தான்ல படி கேவலமாக முஸ்லிம் மக்களுக்கு எதிராக. அந்த பேச்செல்லாம் கேட்ட முஸ்லிம்கள் வந்து ஓட்டு போடுவாங்களாயே உங்களுக்கு? இன்னும் சொல்றேன், சர்வதேச அளவுல அவருக்கு புகழ் மோடிக்கு. அதனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் பாஜகவுக்கு ஆதரவு, மோடிக்கு ஆதரவு. ஏன் இவ்வளவு வைத்தறியுது? முஸ்லீம் ஓட்டு போட்டா உங்களுக்கு ஏன் இவ்வளவு வைத்தறியுது? ஏன்னா தேய போற கட்சி வந்து கம்யூனிசம் தேஞ்சு போச்சு முழுசா. இதை நீங்க பேசி தேய்ச்சி எடுத்துருவீங்க, நீங்க மொத்தத்துக்கு தேய்ச்சிருவீங்க. தம்பி பாத்தீங்களா, சரக்கு இல்லைன்னு அவங்க உள்ளதான் கிளம்புவாங்க. நான் சரக்கு இருக்குதான் நாங்க பேசுறோம், நீங்க பேசுறது சரக்கா? நாங்க ஃபுல் ஸ்டாக்ல பேசிக்கிட்டு இருக்கோம். 10 வருஷம் ஆண்டுட்டு கட்சியை முடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன நீங்க என்ன பேசுறது ரைட்டாவா பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் தொடர்ந்து? சங்கிங்கிறீங்க உட்காந்துக்கிட்டு டிவில. அது என்ன, அது மொழியா? உங்க வயசுக்கு நாங்க மரியாதை கொடுக்கறோம்ல, உங்க வயசுக்கு நாங்க மரியாதை கொடுக்கறோம்ல, அந்த மரியாதை எங்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? நீங்க எப்போதுமே என் பேர் சொல்ல மாட்டீங்க, பாஜக நண்பர் அன்பரும்பீங்க, பாஜக உறுப்பினர்னு ஏதோ சொல்லுவீங்க. நான் உங்களை ப்ரொஃபசர்னு எவ்வளவு பெருமையா பேசுறேன். எதுக்கு அந்த ஒரு மனிதனே சொல்லலாமா நம்மள? எதுக்கு அது கெட்ட வார்த்தை மாதிரி தமிழ்நாட்டுல கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல அப்படின்னு இல்ல, சங்கிங்கிறது பெருமையான வார்த்தை. உங்க மாநில தலைவர் பலமுறை சொல்லியிருக்காருங்க, அதனாலதான் நானும் அமைதியா இருந்தேன். அதை பெருமையா எடுத்துப்பீங்கன்னா நானும் அமைதியா இருந்தேன். அதையே நீங்க தனி நம்பர் இதா எடுத்துக்கிறீங்க. இருங்க அவர் வரட்டும், இருங்க வர திரு அருணன் சொல்லுங்க. சொல்லக்கூடாது. இருங்க அர்ஜுனமூர்த்தி. அவங்க 2 பேரும் சங்கிகள், அவங்க என்னைய பேச விட மாட்டாங்க. இதுதான் சங்கீதம்னு இப்ப பாருங்க, நேயர்கள் எது புரிஞ்சிருப்பீங்க. நேயர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி இருங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா நேயர்களுமே. ஓகே இருங்க பொறுமையா உரையாடுவோம். திரு அருணன் முடியும் உங்களுடைய நிறைவு கருத்து சொல்லுங்க. பாயிண்ட் என்னன்னா, இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக அவர் பேசிய பேச்சு ராஜஸ்தான்ல, அந்த பேச்சை நியாயப்படுத்தி அவர் தொடர்ந்து பேசுவது சர்வதேச பத்திரிகைகளில் எல்லாம் கடும் எதிர்ப்பு. அவ்வளவு பத்திரிகைகளையும் முதல் பக்கத்துல போட்டு இந்திய பிரதமர் முஸ்லிம்களுக்கு எதிராக படு மோசமாக பேசிட்டான்னு அவ்வளவு செய்தி. எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. இன்னைக்கு ஜெய்சங்கர் பேசியிருக்காரு, நீங்க சொல்றீங்கல்ல, அதைத்தான் இன்னைக்கு ஜெய்சங்கர் சொல்றாரு. மேற்குலக நாடுகள் இந்திய அரசியலில் விளையாட துடிக்கின்றன, மேற்குலக நாடுகள்லாம் இந்திய அரசியலை நிர்ணயிக்க பார்க்கிறாங்க, அதற்கு இங்க இருக்கக்கூடிய சக்திகள் எதிர்கட்சிகள் துணை போறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. நீங்க இன்னைக்கு வெளிநாட்டு பத்திரிகைகள்ல மோடி பேசினதை மேற்கோள் காட்டுறீங்கல்ல, இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? ஜெய்சங்கர் சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்கும். ஏங்க ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய பேச்சு எத்தகைய தன்மை எது அப்படின்னு வெளிநாட்டு பத்திரிகைகள் செய்தி வராதாங்க? நீங்க மட்டும் விஸ்வகுருங்கிறீங்க, உலகத்துக்கே குரு. யார் எலெக்ஷன் நடத்த விஸ்வகுரு எலெக்ஷன் நடத்தா இல்ல, மோடி ஜெயிச்சாரா? அவரை மட்டும் உலக குருக்கிறீங்க. உலக குரு இப்ப பேசினார், உலகம் முழுக்க எங்களுடைய புகழ் பெருகி இருப்பதை கண்டுதான் துபாயில இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எங்களுக்கு ஓட்டு போட போறாங்கன்னு சொல்லி இவர் எப்படி பேசினாரு? அப்ப நான் சொல்றேன், அப்ப இவருடைய மோசமான பேச்ச பத்திரிகைகள், உலக பத்திரிகைகள், வெளிநாட்டு அரசுகள் இதுல தலையிட்டா நான் ஏற்க மாட்டேன். சர்வதேச பத்திரிகைகள் செய்தி போடுங்க ஐயா. இப்ப அமெரிக்காவில் நடந்தா இந்திய பத்திரிகை செய்தி போடாதா? சீனாவுல நடந்தா இந்திய பத்திரிகை செய்தி போடாதா? அப்படி செய்தி போட்டு அந்த செய்தி எல்லாம் என்னன்னா என்ன இவ்வளவு மோசமா பேசியிருக்காரு? ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரி தங்களுடைய குடிமக்கள்ல மதம் சார்ந்து இவ்வளவு இழிவா பேசுறாரே, என்ன நியாயம் என்று அவங்க என்ன கேக்குறாங்க? சரி, இத பார்த்த பிறகு யாரு உங்களுக்கு ஓட்டு போடுவான்னு கேக்குறீங்க. அவருடைய ஆவேசம் இருக்கட்டு, பாவம் கம்யூனிசம் இல்லைன்னு சொல்லிட்டு பாவம் கம்யூனிசத்துக்கு எதிராக பாவம் கொத்தளிக்கிறார், கோபிக்கிறார், ஆவேசம். பாயிண்ட் எனக்கு என்ன வெற்றி அல்லது சிரிப்புன்னா, வெற்றிகரமான சிரிப்புன்னா,
முதல்ல பயங்கரமா கேரளாவுல பிஜேபி ஜெயிக்கும் தெற்கு அவளும் சொன்னவர் இப்ப கடைசியா இந்த எலெக்ஷன்ல வர மாட்டோம் அடுத்த எலெக்ஷன் வருங்க அதுதான் அருமை ஒண்ணு. சரி அவர் பேசட்டும் நேரம் இல்ல நமக்கு நிறைவு கொடுத்து கொண்டு பேசுங்க திரு அருணன் பேசுங்க. இல்ல அடுத்து ஐயா கம்யூனிஸ்ட் கதை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இப்ப நான் சொல்றேன். கம்யூனிஸ்ட் என்பது வெறும் தேர்தல் வெற்றியை வச்சு மட்டும் இல்ல. நீங்க கூட 1984 வெறும் 2 சீட்ல தான் இருந்தீங்க. அதுக்காக உங்க கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு நாங்க பேசல. அது உங்களுக்கு அந்த பண்பெல்லாம் இருக்காது. நான் சொல்ல வருவது இருக்கிற அந்த கருத்தியல். இன்னைக்கு பிரதம மந்திரி என்ன பேசிட்டாரு? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில 1% பேர் கையில் இந்த நாட்டுடைய செல்வத்தில் 40% குவிந்து கிடக்கு. தாமஸ் பிஸ்கப்பி போன்றவர்கள் இந்த காலனி ஆட்சியில் இல்லாத கொடுமை இந்த மாதிரி செல்வ குவிப்பு. ஆகவே ஒரு ஏழைகளுக்கு நிவாரணம் தர வேண்டும் என்கிற அடிப்படையில் அங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த கருத்தை வச்சுட்டு என்ன சொல்றாரு? இது அர்பன் நக்சல் மாடல். இது கம்யூனிஸ்டுகளின் பிடியில சிக்கிக்கிட்டாங்க காங்கிரஸ்காரங்க. ஏழைகளுக்காக காங்கிரஸ் பேசினாலும் கையில செல்வ குவிப்பு என்று ஏற்றத்தாழ்வு இருக்கு பாருங்க. அந்த ஏற்றத்தாழ்வை பத்தி பேசினாலும் கம்யூனிசத்தை பத்தி பேச வச்சிருக்கு. எங்கேயோ கம்யூனிசம் பிரதமர் மோடி நெஞ்சிலேயே உட்கார்ந்து இருக்கீங்க. கடைசி வரைக்கும் அவர் பேரை சொல்லவே மாட்டேன்றீங்களா? ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஒரு மரியாதை இல்ல. இவருக்கு வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். சும்மா வீட்ல உட்கார்ந்துட்டு இங்க வர தைரியம் இருந்தா இங்க வந்து சரி சரி ஓகே ஓகே இல்ல ஏன் பொறுமையா இல்லங்க அவர் பேசுறது நியாயமே. சரி ஓகே ஓகே நான் அந்த ஹீட்ட குறைக்கணும் தான் நினைக்கிறேன். ஏன் மறுபடியும் அந்த சண்டைக்குள்ள போறீங்க? விட்டுருங்க. ஓகே நன்றி விடுறதுன்னா நன்றி. சரி விட்டுருங்க. சரி நன்றி விட்டுருங்க. ஓகே நன்றி திரு நித்யானந்தம். ஓகே ஓகே சரி 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 வர அவர்கிட்ட மாற்று கருத்து வாங்கிட்டு நான் வந்துடுறேன் அருணன் சொன்னதுக்கு.